அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி. மேசராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே பேச்சு திறன் அதிகமாக இருக்கும். வெளிப்படையாக பேசக்கூடியவங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான். ரொம்ப பொறுமைசாலிங்க. தலைமை பண்பு இவங்களையே தேடி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. ரொம்ப தன்னம்பிக்கையானவங்களும் நேர்மையான எண்ணம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். அதே மாதிரி உற்சாகமாக எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவாங்க. அதில் நேர்மை இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். திருக்கணித பஞ்சாங்கப்படி அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார், புதன் மேச ராசியில் இருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களும் இருக்குது. இந்த கிரக நிலை மாற்றங்களை தவிர வேறு எந்த கிரக நிலை மாற்றமும் கிடையாது. இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வார கிரகம் சஞ்சாரம் எப்படின்னா, சூரியன் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார், செவ்வாய் மீனராசியில், புதன் மேஷராசியில், குரு ரிஷபராசியில், சுக்கிரன் ரிஷபராசியில், சனி கும்பராசியில், ராகு மீனராசியில், கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை மாற்றத்தால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீரத்தை அணிகலனாக கொண்ட நம்மளுடைய செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க. அதனால் இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் அடுத்த 15 நாட்கள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நவ கிரகங்களின் நாயகரின் முதல்வராக சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மிகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த 15 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில் ரொம்ப அக்கறையுடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன மன சங்கடங்களும் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க இருக்கீங்க. தேவையில்லாத பொருள் இழப்பெல்லாம் ஏற்படும். கவனமாக இருங்க. ஆத்திரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சகஜமாகவும் பழக ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லை அப்படின்னா பெரிய இழப்பு அல்லது பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருங்க. மனதில் இருக்கிற வன்மத்தை வளர்த்து கொள்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. வன்மத்தெல்லாம் வளர்த்து கொண்ட வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா உங்களுடைய போட்டியாளர்களே உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வான்மதியின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த 15 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்துலேயும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா போட்டி பந்தயங்களில் திடீர்னு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருங்க. அதிக முதலீடை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக முதலீடு செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு செயலில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறது நல்லது. இளம் வயதில் இருக்கும் பெண்கள் மனதை அலைப்பாய விடாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. படிப்பில் மட்டும் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். மனசை அலைப்பாய விட வேண்டாம். இல்லை என்றால் ஆசை வார்த்தைகளை கூறி யாராவது உங்களை
அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இளம் பெண்களாக இருக்கிற மேசராசியில் இளம் பெண்களாக இருக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற காலகட்டமாக இந்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. அதே மாதிரி செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு கட்டுவதற்கான வீடு அடித்தளம் போடுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி மணல் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. அரசாங்க அங்கீகாரம் பெறத்துக்காக விண்ணப்பித்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அதற்கான பர்மிஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் நடைபெறத்துக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் மூலிமாவும் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் மூலிமா உங்களுடைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் மூலிமாவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தின் மீது அக்கறையால் அதிக நேரம் உழைப்பீங்க. குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும், எல்லாருமே நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான். அவங்க இப்போ இந்த காலகட்டம் அதிகமாக உழைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமாக உழைக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் ஒரு சூழ்நிலையில் இருக்குது. முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்திட்டு வாங்க. சனி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அமோகமான லாபம்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவர், வழக்கறிஞர் போன்ற தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு புகழ் அடைவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ராகு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்கிறது ரொம்பவும் நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உறவுகள், நட்பு வட்டாரங்கள் வகையில் எதிர்பாராத திடீர் செலவெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்திருக்கு. கவனமாக இருக்கிறது நல்லது. அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி திடீர் செலவு உங்களுக்கு நிறைய வர்றதுனால என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு ஒரு விதமான குழப்பமும் ஒரு விதமான பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25, 26, 27 ஆகிய நாட்கள் சந்திராசிரமம் இருக்குது. அன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. அப்போ பரவாயில்ல, கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. இந்த வாரத்தில் கொஞ்சம் கடினமான பிரச்சனைகளும் கடினமான சூழ்நிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த 15 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதுவும் முதல்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. அடுத்த வாரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் சந்திராஷ்டமம் மற்ற கிரக நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். துணிச்சலுடன் எதிர்கொள்வதால் உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. முன்னோர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் சாதுர்த்தியமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன வன்புகளும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. போட்டியாளர்கள்லாம் நிறைய உருவாக இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள உறவினர்களிடம் பேசும்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுறது ரொம்பவும் நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்க கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தன்மையாக பேசுகிறதும் உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் சின்ன சின்ன தேவையற்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இது அமைந்திருக்கு. வீண் அலைச்சல்லாம் ஏற்படும். ஒரு சில காரிய தாமதமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்தும் தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லது. உங்களுடைய காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் படிப்படியாக குறைய
ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி தொடர்பான அவசர முடிவெல்லாம் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முன்னோர்களை தினமும் வணங்கிட்டு வர்றது, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள், சமூக முடிவு எடுக்கிறதையும் உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசனையும் ஆசீர்வாதமும் பெறுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட முன்னோர்களை வணங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.